ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம தேர்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வான்கோழி, நெருப்பு கோழி, அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி இதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், ஒட்டகச்சிவிங்கி. ஏன்னா இதுலேயே தாங்க நம்ம எல்லாத்தையுமே ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி எடுத்துருக்குறோங்க இதில். ஆமாங்க, பாருங்கள், நீங்களும் பாருங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் இப்போ ஒரு சில புது வீடியோலாம் போடலாங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒட்டகச்சிவிங்கிங்க. இது பாருங்கள், ஒட்டகச்சிவிங்கி. நம்ம அப்படியே வந்துட்டு ஜூவில் நடந்து வரும்போது ஒரு குரங்கு ஒன்று தண்ணி தாங்கிறதுக்காக வந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கு நம்ம ஆளுங்க கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்களும் வேணால் பாருங்கள். இதை பாருங்கள், அந்த குரங்கு பாருங்கள், தண்ணி குடிக்கிறது பாருங்கள். இதை பாருங்கள். ஆனால் வெயில் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலுமே வந்து அதுக்கு தாகம் ரொம்ப தாகமாக இருந்தது போல இருக்குது. பயந்து தாங்க வாங்குது. அது கீழே வேற போட்டுச்சா, அப்புறமா அந்த கீழே இருக்கிறது தாங்க அது பிடிச்சி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை அப்படியே பார்த்துட்டு அந்த குரங்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு யானையும் பார்க்குறதுக்கும் வந்துட்டோங்க நம்ம. ஆமாங்க, இதை பாருங்கள், யானையை பாருங்கள். யானையை வாக்கிங் கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள். 2 யானை இருக்குது பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிளேஸ் இருக்குதுங்க இங்கே. என்ன ஒன்றுனா, நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணோன்னா நாளை காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடணுங்க. அது மட்டும் இல்லாமல் இது இடம் வந்து நம்ம நடந்து போகிறதுன்றதுனால நிறைய டயர்ட் ஆகிடுவாங்க. ஆனால் நல்லா தாங்க இருக்குது. நல்லா சுற்றி மெதுவாக ஒன்று ஒன்றா பார்க்கறதுக்கு. நம்ம சைக்கிள் ரைடில் கூட வேணால் போகலாங்க. சைக்கிள் கூட இருக்குது அங்கேயே, அதில் கூட நம்ம போகலாங்க. சைக்கிள் இருக்குது. நம்ம இதில் போகாதது வந்து இந்த லயன் சஃபாரி மட்டும்தாங்க போக முடியல. லயன் சஃபாரி, அப்புறம் இந்த பாம்புங்க இருக்கிற வீடுங்கள்லாம் அதெல்லாம் பார்க்கலாங்க. அதுவும் அந்த ஃபிஷ்ஷுங்க இருக்கிற இடங்க. இந்த 3 இடம் மட்டும்தாங்க நம்ம போகலாம். மற்ற எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு நம்ம போயாச்சு. நம்ம போய் எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இந்த இடங்க மட்டும், இந்த 3 இடங்க மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இது காண்டாமல் இருக்குங்க. இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபைனலாக அந்த ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க. இந்த பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பார்க் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதாங்க இது. குழந்தைங்க ஒரு 100-200 பேர் இல்லைங்க, ஒரு 300 பேர் கூட விளாட்லாங்க. அவ்வளோ எக்யூப்மெண்ட் இங்கே போட்டிருக்குறாங்க, ரெடி பண்ணி போட்டிருக்குறாங்க. இப்போது நல்லா இருக்குதுங்க, நிறைய இருக்குதுங்க இதுக்குள்ள. ஆமாங்க, எப்படி ஊஞ்சலுங்களே ஒரு 10 ஊஞ்சல் இருக்குது. இந்த இது சறுக்கு மரம் அங்கங்கே 2-3 மாடலில் இருக்குதுங்க. குழந்தைங்க வந்து இது ஒரு நாள் ஃபுல்லாகவே நடந்தாங்க. ஆனால் நடந்ததும் கூட வந்து அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் எல்லாமே, இந்த இடத்துக்கு வந்ததுமே டயர்ட்னஸ் எல்லாமே போயிடுச்சுங்க அவங்களுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா அருமையாக என்ஜாய் பண்ணாங்க. குறிப்பாக குழந்தைங்க வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே. அதுக்கு நான் கேரண்டிங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த பார்க்கு மட்டுமே, சில்ட்ரன்ஸ் பார்க் மட்டுமே. குழந்தைங்களுக்குன்னே நல்லா அருமையாக இருக்குதுங்க. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பெரிய பார்க்கு தாங்க. நல்லா இதை முடிச்சிட்டோன்னா அதுக்கு அடுத்தது நம்ம இதோட அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க அது. இருந்தாலுமே கூட வந்து நல்லா இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டோடு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னா இங்கே தாராளமாக வரலாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு உள்ளே சுற்றி பார்க்குற இடங்க அவ்வளோ இருக்குதுங்க. உள்ள ஒவ்வொரு இடமா வந்து நம்ம நின்று நிதானமாக பார்த்துட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாங்க. ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குது. அதுலேயும் வந்து இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், இந்த சிங்கத்தெல்லாம் பார்க்க முடியலங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாமே இந்த லயன் சஃபாரியில் போனீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. அது ஆமாம், இந்த லைன் சஃபாரியில் போனீங்கன்னா வந்து நம்ம கிட்டேயே பார்க்கலாங்க. நம்ம இதில் வந்து அன்றைக்கி அதான் சொன்னோம் பார்த்தீங்களா, நான் க்ரௌட் அதிகமாக இருக்குன்றதுனால பார்க்க முடியலங்கன்னு. அதனால தாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வந்து இனிய
காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.